ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அதாவது ஒரு ஓட்டோட முக்கியத்துவம் நிறைய மக்கள் தெரியாம இருக்கீங்க. நம்ம ஓட்டு போடாட்டி என்னன்னு சில பேர் நினைக்கிறீங்க. ஓட்டு போடாம இருக்கிற சில பேத்துக்கு அதாவது நம்ம எதிரிகளுக்கு நம்மளோட பலமாயிரும். சில பேர் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது எதிரிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் மாறி ஆயிரும். அந்த வேலையை யாரும் செய்யாதீங்க. ஓட்டுக்கு காசு வாங்குறது அப்படின்றது ஒரு நாள் சந்தோஷம். எல்லாருமே அந்த ஒரு நாள்ல வாங்கி அந்த காசை வாங்கி சந்தோஷமா செலவு பண்ணிட்டு போயிருவீங்க. ஆனால் உண்மையிலே யோசிச்சு நீங்க ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அது பல நாள் நிம்மதி, 5 வருட நிம்மதி. அதாவது காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்கல்ல, அது எல்லாமே காசு கொடுக்கறவங்க யாரு? ஊழல் பண்ணி சம்பாரிச்ச காசுல உங்களை பாதி ஊழல்வாதிகளை ஆக்குறாங்க. அது மாதிரி லஞ்சம் வாங்கி சம்பாரிச்ச காசுல நீங்க பாதி அந்த லஞ்சத்தை உங்களுக்கு பாதி கொடுத்து உங்களை ஊழல்வாதியாவும் லஞ்சவாதியாவும் ஆக்குறாங்க. நண்பர்களே, யாருமே எந்த காசைக்குமே ஓட்டுக்கு விற்காதீங்க. உண்மைக்கு ஓட்டு போடுங்க. நம்ம மனசாட்சிப்படி ஓட்டு போடுங்க. நம்ம போடுற ஓட்டு நியாயமாகவும் உண்மையாகவும் இருக்கணும்னு நினைத்து ஓட்டு போடுங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு மனசாட்சியே இல்லாம நம்மளோட ஓட்டை காசு விற்கணும்னு நினைக்கிறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு குற்றம் தெரியுமா? விளாத்திக்குள்ள நடந்த விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும். விளாத்தி குளத்துல நடந்த பிரச்சனை எல்லா இடத்துலயுமே இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த சோசியல் மீடியாக்காரங்க நிறைய விஷயங்களை வெளியே தெரிய விடல. ஆனா டெய்லி ஒவ்வொரு பெண்கள் பாலியல் தொந்தரவுனால இறந்துகிட்டு தான் இருக்காங்க. பாலியல் குற்றம் ஒவ்வொரு இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு. அதாவது ஏசி வாங்க முடியும், ஃப்ரிட்ஜ் வாங்க முடியும், வாஷிங் மிஷின் எல்லாமே நம்மளால காசு போட்டு வாங்க முடியும். ஆனா பெண்களுக்கு வாங்க முடியாது. மக்கள்னால வாங்கி கொடுக்க முடியாது. நம்மளால நமக்கே வாங்கிக்க முடியாது. பெண்கள் பாதுகாப்பு, ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க கஷ்டப்பட்டு எத்தனையோ ஏழை பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் நம்ம படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா நல்லா பாஸ் ஆயிடலாம், நம்ம கவர்மெண்ட் ஜாப் போயிடலான் இருக்கவங்க கனவெல்லாம் கனவாவே போயிருது. அவங்க கனவுல மண்ணலி போட்டுட்டு 50 லட்சம் 5 லட்சம் 6 லட்சம்னு வாங்கி படிக்காதவங்களுக்கு கூட வேலையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அது ஒரு நாள் ஓட்டு அது அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையின் எதிர்காலம் நினைங்க. ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம திருத்தணும். நம்மளை நம்ம மாத்தினா மட்டும்தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நாட்டை மாற்ற முடியும். நண்பர்களை சிந்தித்து செயல்படுங்க. விஜய் அண்ணாவை நீங்க வெற்றி பெற வச்சீங்கன்னா அது மாபெரும் வெற்றி மட்டும் அல்ல, நம்ம மக்களோட மிகப்பெரிய வெற்றி. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா விஜய் அண்ணா அறிவிச்ச ஒவ்வொரு திட்டங்களுமே மக்களோட தேவைகளை புரிஞ்சுதான் விஜய் அண்ணா அறிவிச்சிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், ஆண்களுக்கு வேலை வாய்ப்பா இருக்கட்டும், வேலையை தேடாதே வேலையை உருவாக்குன்னு சொல்லியிருக்காரு நம்ம விஜய் அண்ணா. எல்லாரும் இளைஞர்கள் முன்னேறணும்னு சொன்னாங்களே நொழிஞ்சு அதுக்கான வழி யாரும் பார்க்கல. ஆனா நம்ம விஜய் அண்ணா மட்டும்தான் இளைஞர்களை போதையில இருந்து காப்பாத்தணும் ஒவ்வொரு திட்டங்களும் ரொம்ப யோசிச்சு செயல்பட்டு இருக்காரு. கண்டிப்பா இந்த திட்டங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் அண்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நல்ல மனிதர். இவரை நம்ம விட்டுட்டோம்னா அடுத்து நம்ம நாட்டை காப்பாத்த, இந்த ஊழல்வாதிகிட்ட இருந்து அடிமையா இருக்கிற நாட்டை காப்பாத்த யாருமே இல்லை.